நலவாரிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம நலவாரியத்தில் நம்ம கிளைமுக்கு ஃபார்ம் வந்து பணிச்சான்று வந்து அப்லோட் பண்ணுறோம் இல்லையா? அந்த பணிச்சான்றுக்கு உண்டான ஃபார்மை வந்து நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணலாம், சரிங்களா? அது ஃபில்அப் பண்ணணுன்னா வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்பம் 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் உண்டான உங்களுக்கு மட்டும் எப்படி ஃபில்அப் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த கல்வி உதவிக்கான ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன், ஐடி வாங்கின எல்லாத்துக்குமே, சரிங்களா? அதனால் இதை வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் மாடல் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு இருக்குது, அதை வச்சு டெமோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகை பெயர் அப்படிங்கிறது எந்த கல்விக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இது மெயினான விஷயம், சரிங்களா? இப்போ நீங்கள் 6ஆம் வகுப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல 6ஆம் வகுப்பு பயில அப்படிங்கிறது கொடுக்கணும், சரிங்களா? இதே 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 6ஆம் வகுப்பு அப்படின்ற விஷயத்தில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் தெளிவாக 6ஆம் வகுப்புனா 6ஆம் வகுப்பு பயில அப்படின்ற விஷயம் கரெக்டாக இருக்கணும். இதில் எப்படி ஃபில்அப் பண்ணியிருக்கணும் இதே மாதிரி ஃபில்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியத்தின் பெயர். இது வந்து உறுப்பினராக பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா, இவங்க இதோட என்ன வாரியத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோகிலாங்கிறவங்க வந்து தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நல வாரியத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த உங்களோட சர்டிஃபிகேட்டு முன்னாடியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் எடுத்து தரேன். உங்கள் கோகிலாவோட சர்டிஃபிகேட் இது தான், சரிங்களா? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, அதாவது தையல் தொழிலாளர் நல வாரியம் அப்படிங்கிறது இதில் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம். அதாவது எக்ஸ்ட்ரா ஃபில்அப் பண்ணவோ, எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை சேர்க்கவோ, நம்ம ஒரு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எழுதவோ கூடாது, சரிங்களா? தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நல வாரியம்னு அதில் இருக்குன்னு அதை அப்படியே அடித்து எழுதிடுவோம். அது எழுத்து பிழையும் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம எடுக்கவோ சேர்க்கவோ கூடாது. அடுத்தது பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர். இது உங்களுக்கு தொழிலாளியின் பெயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் கோகிலா ரான் இருக்கு. இதையும் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே காப்பி பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து கணவர் அண்டு தந்தை பெயர்னு இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே தந்தை அண்ட் கணவர்னு இருக்குது. இதில் வந்து ரமேஷ்னு இருக்குது. இதே ரமேஷை இங்கே காப்பி அடிச்சிருங்க, சரிங்களா? இங்கே வந்து இதில் எழுதிடுங்க. அடுத்து முழு முகவரின்னு இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. முழு முகவரி நீங்கள் வேறு ஐடென்டிட்டியில் பார்த்து எழுதவே கூடாது. எதாக இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்டை மெயினாக பார்த்துக்குங்க. தொழிலாளருடைய நலவாரியத்தோட தொழிலாளருடைய சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் இந்த கிளைம் ஃபார்மு நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், சரிங்களா? இதில் பாருங்கள் முகவரின்னு இருக்கு இல்லையா, அதில் 2/234 இந்த தெரு வில்லேஜ் எல்லாமே இதில் எப்படி இருக்கோ அதை தான் இங்கே சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட்டுங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க, இதில் வந்து சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டாங்க, நான் இதெல்லாம் இதில் ஃபில்அப் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. இங்கே என்ன சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை அப்படியே அங்கே ஃபில்அப் பண்ணணும் மட்டும் தவிர மற்றபடி வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்தது பதிவு எண் நாள். இது வந்து என்னங்கன்னா பதிவு எண்ணையும் கொடுக்கணும், அந்த பதிவு செய்த நாளையும் நம்ம எழுதணும். இது எங்கேருந்து நம்ம பண்ணலாம், இதுவும் அந்த சர்டிஃபிகேட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பதிவு எண் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், பதிவு எண் அப்படிங்கிறத முதல்ல இந்த பதிவு எண்ணை அதை பார்த்து பதிவு எண்ணை ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பாருங்கள், இதில் பாருங்கள் பதிவு செய்யப்பட்ட தேதி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பதிவு செய்யப்பட்ட தேதியை தான் நம்ம அங்கே கொடுக்கணும், சரிங்களா? வந்து இதை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஐஃபோனோ இல்லை ஸ்லாஸோ நம்ம கொடுக்கலாம், அதனால் தப்பு இல்லை. அதனால் 10/2/2025 இருக்குது. இதே 10/2/2025 இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்க பணிச்சான்றுவே உங்களால் அப்ரூவ் பண்ணி வாங்க முடியாது. அந்த இடத்துல டேட்டா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பணிச்சான்று வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, ரிட்டர்ன் தான் பண்ணுவாங்க, சரிங்களா? ரீசப்மிட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் திருப்பி நம்ம அதை ஃபில்அப் பண்ணி ஸ்கேன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாயிடும், சரிங்களா? அடுத்து குடும்ப அட்டை எண். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டை ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய கீழே வந்து உங்களுக்கு அந்த நம்பர் பார்த்து இதில் எழுதிடுங்க. அடுத்தது ஆதார் எண். இந்த ஆதார் எண் யாருடைய ஆதார் எண் எழுதணும், சரிங்களா? இதை நல்லா கவனமாக கேளுங்க. ஆதார் எண் யாருடைய ஆதார் எண் எழுதணும், படிக்கிற அந்த குழந்தைகளோட ஆதார் எண் எழுதக்கூடாது.
இது வந்து நலவாரியம் யார் பதிவு செய்திருக்காங்க இங்கே பாருங்கள். இதில் வந்து பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் இருக்குல்ல, யார்? கோகிலா. இந்த கோகிலாவுங்களுடைய சரிங்களா, பதிவு பெற்ற உறுப்பினர் பெயர் வந்து கோகிலா, அவங்களுடைய ஆதாரம் தான் இந்த இடத்துல ஆதார் நம்பரை தான் நம்ம எழுதணும். சரிங்களா, மற்றவங்களுடைய ஆதார் கார்டை ஆதார் நம்பரை நம்ம எழுதக்கூடாது. பாருங்க, கோகிலாங்களுடைய ஆதார் நம்பர் இது தான். இந்த ஆதார் நம்பரை தான் நான் வந்து இதில் எழுதியிருக்கேன். சரிங்களா, மற்றபடி வேறவங்க ஆதார் நம்பரை நம்ம குழந்தைகளோட ஆதாரை எழுதிடக்கூடாது. நிறைய பேர் இந்த தவறுதல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தொழில் தன்மை அப்படின்றதுலே அதில் தையல்னு இருக்குது. சரிங்களா, இங்கே வந்து இருக்கும் பாருங்கள், வேலையின் இயல்புன்னு இருக்கும். இங்கிட்டு கேட்குறது என்ன கொஸ்டின் என்னது, நமக்கு தொழில் தன்மைன்னு இருக்கும். அந்த தொழில் தன்மை இதில் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலையின் இயல்புன்னு இருக்கும். அது வந்து வேலையின் இயல்பு இதில் தையல் இருக்குது. இங்கே தொழிற்தன்மை வந்து தையல்னு நம்ம எழுதிடலாம். சரிங்களா, அடுத்தது கல்வி உதவித்தொகை யாருக்காக கேட்கப்படுகிறது? மகள் மகன் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா, இதில் வந்து ரிஷிகாவுக்கு நம்ம வந்து இந்த கிளைம் வந்து படிக்கிறது 6ஆம் வகுப்பு படிக்கிறது ரிஷிகாங்கிற பெண் குழந்தை படிக்குது. அந்த பெண் குழந்தைக்காக இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே மகள்ங்கிற இடத்துல ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரைட் டிக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த இடத்துல ரா ரிஷிகா அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். இந்த ரா ரிஷிகாங்கிறது இந்த இடத்துல இனிஷியல் எப்படி போடலாம், இந்த இடத்துல நேம் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் நலவாரியத்தோட அந்த கஸ்டமருடைய லாகின் பண்ணிடுங்க. சரிங்களா, லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மோனிஃபைடில் இருக்கிறதையும் பார்க்க வேண்டாம், ஆதாரில் இருக்கிற ரெக்கார்டும் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். சரிங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமரோடைய லாகின் பண்ணுங்கள், கிளைமுக்குள்ளே போங்க. போனீங்கன்னா கிளைமில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினரோட லிஸ்ட்டு இருக்கும். அந்த லிஸ்ட்டில் இந்த ரிஷிகா பேர் எப்படி இருக்குதுங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மோனிஃபைடில் எப்படி இருக்குன்றத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிட்டியில் ஆதார் கார்டில் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, எது ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நலவாரியத்தில் எப்படி இருக்கோ பேர் அதே மாதிரி கொடுக்கறது ரிஜெக்டட் ஆகாது. சரிங்களா, அது ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் ஓகே பரவாயில்ல எல்லாமே நேம் ஒன்று தானே அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நேம் இருந்துச்சு, நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, தமிழ் அந்த நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அவங்க ஏதாவது ரிஜெக்ஷன் பண்ண காரணமாக அமையலாம். அடுத்தது தேர்ச்சி பெற்ற பயிலும் வகுப்பு, பயிலும் படிப்பு மற்றும் ஆண்டுகள். சரிங்களா, இது வந்து எப்படி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம ரைட் டிக் பண்ணுங்கிற ரொம்ப கட்டாயமும் கிடையாது. ஏன்னா வந்து அதை நம்ம தெளிவாக தமிழில் எழுதி கொடுத்துட்றோம் இல்லையா, அதனால் தேவையில்லை. 6ஆம் வகுப்பு பயில தானே, அதனால் இந்த பயிலும் படிப்பு மற்றும் ஆண்டு அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ 6ஆவதுலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த விஷயத்தை இந்த பயிலும் படிப்புங்கிற இடத்துல டிக் பண்ணி நம்ம இதை ஃபில்அப் பண்ணலாம். இந்த பயிலுங்கிற இடத்துல டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையின் பெயர் அப்படின்னு இந்த இடத்துல 6ஆம் வகுப்பு பயிலன் இருக்கு இல்லையா, அதை அப்படி இங்கே காப்பி அடிச்சிருங்க. அவ்வளோதான், இங்கேயும் 6ஆம் வகுப்பு பயிலன்னு எழுதிடுங்க. என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அந்த ஃபஸ்ட்டில் எழுதியிருக்க 6ஆம் வகுப்பு பயிலுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, மேலே வந்து 6ஆம் வகுப்பு பயில மட்டும் எழுதினா போதும், கீழே வந்து 6ஆம் வகுப்பு பயில இது இயர் எழுதணும். சரிங்களா, இப்போது வந்து இது பழைய ஃபார்ம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். அதாவது 2024 டு 2025. இப்போ நடக்கிறது 2026 நடக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும், நம்ம 2025 டு 2026ன்னு தான் எழுதணும். சரிங்களா, நல்லா மறந்துடாதீங்க. நம்ம மாடல் காமிச்சிருக்கிறத நீங்கள் எக்ஸாம்பிளாக தான் வச்சுக்கணும். பட் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிடக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி எழுதிட்டு கீழே வந்து கஸ்டமர் கையெழுத்தை போட சொல்லுங்கள். கஸ்டமர் கையெழுத்து எப்படி இருக்கணும்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் எப்படி கையெழுத்து இருக்கோ அதே சேம் இருக்கணும். இங்கிலீஷ் தமிழ் மாதிரியோ இல்லை கையெழுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலோ ரிஜெக்ஷன் ஆகும். சரிங்களா, அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சான்றுங்கிறதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து பணிச்சான்றுக்கு உண்டான ஸ்டீல் சைன் வந்து உங்களுக்கு பணிச்சான்று உள்ளே நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இடம் நாள். சரிங்களா, இது வந்து எப்போ எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்ம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஃபார்மை வந்து எப்போ பணிச்சான்றுக்கு நீங்கள் உள்ளே அப்ளை பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் இந்த இடமும் நாளும் நீங்கள் எழுதணும். வேறு நாளில் எழுதிட்டு பணிச்சான்று ஒரு நாள் இது ஒரு நாளாக இருக்கக்கூடாது. சரிங்களா, இதுதான் இந்த ஃபார்மோட வேலை. சரிங்களா, இதே மாதிரி இந்த ஃபார்மை வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிட்டோம். ஓகேவா, ஃபில்அப் பண்ணதை எப்படி பணிச்சான்று வாங்குறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வரேன். சரிங்களா.